உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவாவும் இவனும் சின்ன வயசு ஃப்ரெண்ட் இல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சிவா தம்பியோட சின்ன வயசு ஃப்ரெண்டா? அம்மா, இது ஸ்வேதா, என்னோட வைஃப். ஓ, அப்படியா? வாமா. ஹாய். சரி வாங்க, வந்து உட்காருங்க. வாமா, வந்து உட்காருமா. அம்மா, இந்தாங்கம்மா. எதுக்குப்பா இதெல்லாம்? இருக்கட்டும்மா. சரி சரி, உட்காருங்க உட்காருங்க. காவேரி, இதை எடுத்து போய் உள்ள. சரிம்மா. அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்காங்கம்மா. நாங்க இன்னும் வீட்டுக்கே போகல, நேரா இங்கதான் வரோம். ஓ, அப்படியா? ஆமாமா, சிவாவும் ஜனனியும் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சா. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்னால அவனை காண்டாக்ட் பண்ணவும் முடியல, சிவாவும் என்ன காண்டாக்ட் பண்ணல. ஊருக்கு வந்தவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியலையா, அதான் நேர்லயே பார்த்துட்டு போயிடலான்னு வந்துட்டேன். ஓ, ஐயோ, சிவாவும் திருவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. பார்த்தா ரொம்ப நேரம் பேசுவாங்களே. சிவாவுக்கு இப்ப எது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ரெண்டு பேரும் சந்திச்சா அவனுக்கு மெமரி லாஸ் ஆன விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருமே. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா. பயப்படாதீங்கம்மா. இப்பவும் சிவாவை ஊர் சுத்த கூட்டிட்டு போயிடுவான்னு பயப்படுறீங்களா? ஸ்வேதா, ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்க. வீட்லயே தங்க மாட்டானுங்க, எப்பவும் சுசீந்திரன் தெப்ப குளத்திலே கிடப்பானுங்க. கன்னியாகுமரி கடலை விட்டுட்டீங்களேக்கா? ஐயோ, சின்ன வயசுல நடந்த விஷயத்தையெல்லாம் ஞாபகம் வச்சு பேசுறானே. சிவா வந்தான்னா இவன் கிட்ட நல்லா மாட்டிக்குவான் போல இருக்கு. ஸ்வேதா, உனக்கு ஜனனிய நல்லா தெரியுமா? தெரியும். அக்கா, இது என்னக்கா கேள்வி? எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப் ஒன்று இருக்கு, அதுல எல்லாருக்கும் ஜனனியை பத்தி தெரியும். ஆமா, சிவா எங்க காணோம்? அவனும் ஜனனியும் என் பொண்ணை கூட்டிட்டு கடைக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும். ஒரு கால் பண்ணி கூட பேசல, ஒரு மெசேஜ் கூட இல்ல. அட்லீஸ்ட் ஜனனியாவது காண்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல. வரட்டும் ரெண்டு பேரும். ஏதாவது பூனையா இருக்கும். ஓ கடவுளே, துளசியும் சிவாவும் இப்ப வந்துருவாங்களே. திருவுக்கும் ஸ்வேதாவுக்கும் ஜனனிய நல்லா தெரியுமா? ஒன்னா சந்திக்க போறாங்க. ஐயோ கடவுளே, எப்படி துளசி மாட்டிக்க போறா? ஸ்வேதா, மலேசியா பொண்ணுங்க ரொம்ப மாடர்னா இருப்பாங்கல்ல? ஸ்வேதாவை பார்த்தா தெரியலையாக்கா? ஆனா அண்ணிய பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ நம்ம ஒரு பொண்ணுங்க மாதிரி தான் இருக்காங்க. ஒரு நாள் கூட மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நான் பார்த்ததே இல்ல. அவ போடாட்டியும் அவகிட்ட ஒரு மாடர்ன் ட்ரெஸ் கூட இல்ல. அவ ரொம்ப ரொம்ப மாடர்ன். ஆனா ஒரு விஷயம், அவ எங்க இருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. அது அவளோட பிளஸ் பாயிண்ட். இருந்தாலும் கொஞ்சம் இப்ப இருக்கிற பொண்ணுங்க மாதிரி பழக்க வழக்கம்லாம் இருக்கும்ல. இந்த ட்ரிங்க்ஸ் பண்றது அந்த மாதிரி. சேச்சே, சொல்ல போனா அவ ரொம்ப கேரிங் பர்சன். பழகுறது கொஞ்சம் கஷ்டம், பழகிட்டா ரொம்ப நல்ல பொண்ணு. சிவாவுக்கு அவ கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டம். தானுமலையானே, இது எங்க போய் முடிய போகுதோ? நீதான் காப்பாத்தணும். அம்மா, அம்மா, நீங்க இங்கேயே இல்லம்மா, வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படிப்பா சொல்ற? எனக்கு தெரியாதாமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. சிவாவை இன்னும் காணுமேன்னு தான் பாக்குறேன். கடைக்கு தானே போயிருக்கான், வரட்டும். வந்தா ரெண்டு பேரையும் பார்க்க தானே போறேன். ஐயோ கடவுளே, துளசி ஜனனி இல்லைன்னு நீயே காட்டி கொடுக்க போறியா? ஏன் கண்ணு முன்னாடியே அத்தனை பேர் முன்னாடியும் என் பொண்ணு அவமானப்பட போறாளா? இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டேன்னு சிவத்தம்பி
துரத்தி விட போறானா? கடவுளே, என் பொண்ணு தாங்க மாட்டாளே. அது யாரு? என்னடா சொல்லக்குட்டி? யாரோ வந்திருக்காங்க போல. இதைத்தான் காவேரி ஏதோ சஸ்பென்ஸ்னு சொல்லிச்சு போல. ஆ, யாரா இருக்கும் சிவா? வேற யாரு? யாராவது சொந்தக்காரங்க தான் வந்திருப்பாங்க. சரி வா பாப்போம். வாடா. வா 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 வா. மாமா வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? வாங்க. ஆ, தேங்க்ஸ். வந்துடுறேன். ம். வா போவோம். வா வா சொல்றேன். வா. சித்தி, எதுக்கு எழுதிட்டு வரீங்க? என்ன ஆச்சு? ஐயோ, ஒண்ணும் கேட்காத. உள்ள போனா மாட்டிக்குவோம். பேசாம என் கூட வந்துரு. வா. எதுக்கு? வா சொல்றேன். வா. சித்தி, வா. ஏடா மாமாக்கு சாக்லேட் இல்லையா? தரேன். எங்க தரவே மாட்டேங்குது. ஏய் திரு, ஏய் மச்சான், மச்சான் எப்படா வந்த? ஏய் ஏய் மச்சான் வாடா எப்ப மச்சான், வந்த? எப்படிடா இருக்க? எப்படா இருக்க? நல்லா இருக்க மச்சான். நீ இப்ப எப்படி வந்துட்ட. இருக்க? சரி, இத்தனை நாள் எங்கடா போயிருந்த? என்னது? எங்க போயிருந்தனா? ஆமா, என்னடா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? திரு, அவன் என்ன கேக்குறான்னு உனக்கு புரியலையா? ம். நீ இத்தனை நாள் ஊருக்கு வராம மலேசியாலே என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறான். ஓ, நீயும் அவனும் மலேசியாவுக்கு ஒன்னா வேலைக்கு போனது அவனுக்கு மறந்தா போயிருக்கும். ஆமா. ஏண்டா டேய், மலேசியால இருந்து நான் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீ இன்னும் வரலையான்னு கேட்டேன். ஓ அப்படியா? நான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைச்சு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அப்பா நல்ல வேலை அம்மா காப்பாத்தினாங்க, இல்லைன்னா மாட்டிருப்பேன். ஏய் சிவா, எப்படிடா இருக்க? கொஞ்சம் வெயிட் போட்டிருக்க. ஜனனியும் அம்மாவும் சேர்ந்து நல்ல சாப்பாடு போடுறாங்களா என்ன? கொலஸ்ட்ரால செக் பண்ணிக்கோமா அவனே. மச்சான், யார் இது? என்னமா பேசுறாங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.